தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். உலகத்தில் அநேகர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறதில்லை. அநேகர் நம்மோடு கூட பயணிக்க விரும்புகிறதில்லை. எப்படா விட்டுட்டு போகலாம், பாதியிலே கலண்டு போகிறதான கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. பாதியிலே விட்டு போகிறதான கூட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு அநேக இடத்துல பாருங்க, திருமணமாகி நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி இருந்தும் விட்டு விட்டு வேறு நபர்களை பார்த்து ஓடுகிறவர்கள் உண்டு. காதலிக்கிறார்கள், சில காலங்கள் நன்றாய் இருக்கிறார்கள், அதன் பின்பாக விட்டு ஓய்ந்து போகிறவர்கள் உண்டு. உயிருக்கு உயிராய் என்று சொல்லுவாங்க, கொஞ்ச நாட்கள் கழிஞ்சு கூட இருக்கிறதுல ஓடிடுறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் சில காலங்கள் வரையில் தான் சில உறவுகள், இதுதான் இயல்பாய் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி கர்த்தருக்குள்ளே உண்மையாய் இருக்கிறதான நல்ல குடும்பத்தார், நல்ல பிள்ளைகள், தெய்வ ஜனங்கள் உண்டு. ஆனாலும் இந்த உலகத்தில் யாரும் நம்மோடு கூட கடைசி வரையிலும் கூட இருக்க விரும்புகிறதில்லை, இருப்பதும் இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, வேலையில போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, நம்ம இவங்க கூட இருந்துதான் ஆகணும்ட்டு சொல்லி இருக்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்ப தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ கடினமான பாதையில கடந்து போகும்போது, வேதனையான சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது. கடந்த நாளில் ஏற்பட்டதான இந்த மழை வெள்ளங்கள், மழை வெள்ளத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் அநேக இடங்களிலே அநேக மனிதர்கள் அடித்து செல்லப்பட்டார்கள். எதுவும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதில் இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது பெரிய பிரிட்ஜு, அப்போதான் அதை கட்டி முடித்தெல்லாம் வச்சிருந்தார்கள். பெரிய பிரிட்ஜ் அப்படியே அந்த தண்ணீரை அடித்து கொண்டு போகப்படுகிறது. எவ்வளவு உறுதியாய் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வெள்ளத்திற்கு முன்பாக அது தடுப்பாய் நிற்க முடியவில்லை. அதை அடித்து கொண்டு செல்லப்பட்டதை கேள்விப்பட முடிந்தது, பார்க்கவும் முடிந்தது. தேவஜனமே, அப்போ அங்கே நாம் பார்க்கும் பொழுது வெள்ளங்களுக்கு இருக்கிறதான வலிமை அப்படிப்பட்டது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, அப்படிப்பட்ட வலிமை மிக்கதான காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டு போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த தண்ணீர்களை நீ கடக்க நினைக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒன்றும் உன்னை இழுத்து செல்ல முடியாது, ஒன்றும் உன்னை துக்கப்படுத்த முடியாது. நீ தண்ணீர்களுக்குள்ளதான் போகிற, தண்ணீரின் அனுபவங்கள் உன் வாழ்க்கையில வரதான் செய்து. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில தண்ணீர் பெருக்கி எடுத்து வருகிறதான அனுபவங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத. தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான ஜனமே, தேவ பிள்ளையே, நீ தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலைகளிலே, உங்க 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 வேலையின் காரியத்துல, உங்களுடைய சில காரியங்களில தண்ணீரின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவம், கஷ்டத்தின் அனுபவம், என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீ கடந்து போகும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். அந்த வெள்ளங்களை கடந்து வர கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். அனுக்கிரகத்தை கர்த்தர் பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ, என்னோடு கூட யாரும் நிற்க முடியவில்லையே, நான் தண்ணீர்களின் அனுபவங்கள், கடினமான பாதைகளின் அனுபவங்கள், என்னை விட்டு எல்லாரும் கடந்து சென்றார்கள் என்று சொல்லுகிற நேரத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீ தங்கி இருப்பீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, வாழ்க்கையில நீ தண்ணீர்களை கடக்கிற நேரத்துல யாரும் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கடக்க கிருபை செய்வார். God bless you. God bless you. God.